போன வீடியோல நம்ம பீட்டர் பார்க்கரோட பாடி கண்டிஷன் ரொம்பவே அப்நார்மலா இருக்கிறத பத்தி பார்த்தோம். சோ இப்போ ஸ்பைடர்மேன் தன்னை காப்பாற்றக்கூடிய ஒரே நபர் ப்ரூஸ் பேனர் தான் அப்படின்னு முடிவு பண்ணி அவரை தேடி போறாருங்க. பேனருக்கு ஒரு பக்கம் பீட்டருக்கு ஹெல்ப் பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரெஸ், இன்னொரு பக்கம் டிஓடிசி. இந்த எல்லா ஸ்ட்ரெஸ்ஸும் சேர்த்து பேனரை சேவேஜ் ஹல்கா மாத்த போகுது அப்படின்னு நினைக்கிறீங்க. இங்கதாங்க ட்விஸ்ட். இங்க வரப்போறது சேவேஜ் ஹல்க் இல்லங்க, கிரே ஹல்க். இப்போ பேனர் தன் கண்ட்ரோலை இழந்து மொத்த சிட்டியுமே போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்காருங்க. ஸ்பைடர்மேன் வழக்கம் போல பேனருக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றாருங்க. பனிஷர் சம மாசா ப்ரூஸ் பேனரை சமாளிக்க ஒரு டேங்க் எடுத்துட்டு வராங்க. ரெண்டு பேராலையுமே சமாளிக்க முடியலையா, கடைசியா ஜீன் கிரே தான் ப்ரூஸ் பேனரை பேக் டு நார்மல் கொண்டு வராங்களா. ப்ரூஸ் பேனர் பேக் டு நார்மல் வந்துட்டாரு, எல்லாம் ஓகே அப்படின்னு யோசிச்சா பீட்டர் பார்க்கரோட ஸ்ட்ரெஸ் லெவல் அதிகமாகி கண்ட்ரோல் இல்லாம ஒரு மேன் ஸ்பைடரா மாறிடுறாங்க. ஸ்பைடர்மேன் கிட்டத்தட்ட ஒரு மிருகமா மாறி எல்லாரோடையுமே சண்டை போடுறதா கண்ட்ரோலே இல்லையா. அப்போ ஜீன் கிரே தன்னுடைய டெலிபாத்திக் பவரை பயன்படுத்தி ஜீன் கிரே பீட்டர் கிட்ட, நீ ஸ்பைடர்மேனா இருக்கிறது முக்கியம் தான், அதே சமயம் நீ பீட்டர் பார்க்கரா இருக்கிறது முக்கியம், உன்னுடைய ஹியூமன் பார்ட்டுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு புரிய வைக்கிறாங்க. அதனால பீட்டர் பார்க்கர் பேக் டு நார்மல் ஆகுறாரு. அந்த சமயத்துல ப்ரூஸ் பேனர் பீட்டர் பார்க்கருக்கு ஆன்டிடோட செலுத்தி ஸ்பைடர் மேனோட ஸ்பைடர் மியூட்டேஷனை ஸ்டெபிலைஸ் பண்றாங்க. அத்தோட ஜீன் கிரே எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு டாடா காமிச்சிடாங்களாம். இதோட நம்ம ஜீன் கிரேவை சீக்ரெட் வார்ஸ் படத்துல தான் பாப்போமாங்க. பீட்டர் கடைசியா எம்ஜே மற்றும் அவங்களுடைய பாய் ஃப்ரெண்ட் ஹாரி ஆஸ்பானை கண்டுபிடிச்சு நோவே ஹோம் படத்துல நடந்த எல்லா விஷயங்களையுமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பீட்டர், நான் ஸ்பைடர்மேனா இருக்கிறது முக்கியம் தான், அதே சமயம் பீட்டர் பார்க்கற இருக்கிறது முக்கியம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாரு. அந்த சமயத்துல நெட்டுமே அங்க வர்றாங்க. கடைசியா போஸ்ட் கிரெடிட் சீன்ல டவுன் ஸ்டோன் ரொம்பவே இருட்டான ஒரு இடத்துல யாருன்னு தெரியாத ஒரு பையரை மீட் பண்றாங்க. அந்த பையர் ஒரு சீல்டு வயல டேபிள்ல வைக்கிறாருங்க. அதுக்குள்ள இருக்கிறது சிம்பியாட். நோவே ஹோம் படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன்ல காமிக்கப்பட்ட அதே பிசிறு சிம்பியாட் தாங்க. டவுன் ஸ்டோன் அந்த வயலை பார்த்துட்டு அப்படியே ஸ்கார்பியனுமே பாக்குறாங்க. சோ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், சிம்பியாட்டோட முதல் ஹோஸ்ட் ஸ்கார்பியன் தான். ஆக்சுவலி இந்த பிளாட்டை படிக்கும் போது ரொம்பவே சுவாரஸ்யமா இருந்தது. அதே சமயம் நிறைய லூப் ஹோல்ஸுமே இருக்குங்க. என்னதான் இந்த கதையில ஏகப்பட்ட லூப் ஹோல்ஸ் இருந்தாலும் இந்த கதையை படிக்கும் போது சுவாரஸ்யமா இருந்துச்சுங்க. அதனாலதான் ஷேர் பண்ணேன். இந்த கதை எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. குட் டே.